பரபரப்பான சிட்டி லைஃப்க்கு மத்தியில் வயல்வெளியில் ஒரு சின்ன வாக், பம்பு செட்டில் ஒரு சூப்பரான குளியல், கைத்து கட்டில் உட்காந்துக்கிட்டு தள்ளு வண்டியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாப்போமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு Vlogs by பிரியங்கா. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட் கேட்வே, ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் தீம்டு ரெசார்ட் நம்ம சென்னையில ஜஸ்ட் ஒரு 1.5 hours ரைட்ல இருக்கு. ஸோ இந்த 1.5 hours டிரைவ் வந்து எனக்கு ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லா இருந்தது. நாங்க வந்து சண்டே தான் இன்னைக்கு செக்இனே பண்றோம். ஸோ டிராஃபிக்லாம் இல்லாம வந்துட்டோம். இந்த ரிசார்ட்டோட நேம், இது எங்க இருக்கு, இதோட காஸ்ட் எவ்வளவு ஆச்சு, இது எல்லாமே இந்த வீடியோல அப்படியே நாங்க சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செக்இன் பண்ணிடலாம். அண்ட் இன்னும் சாப்பிடல, மதியானம் ஆயிடுச்சு, மணி ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு செக்இன் டைம் வந்து 2:30 தான். 2 o'clock செக்இன் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக்இன் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிடணும். ஸோ மணி 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோலாம் அப்படியே இதோட டீடைல்ஸ், காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்றோம். அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதையும் இந்த வீடியோல ஷேர் பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இங்க பாருங்க, பழைய கோயில்ல இருக்கிற மாதிரி அந்த எல்லை சாமின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து இங்க சாமி இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஐயனார் தானே சொல்லுவாங்க. ஆமா ஆமா நினைக்கிறேன். அண்ட் அப்படியே பின்னாடி பாருங்க, ஃபுல்லா வாத்து, மாடுகள் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா நம்ம உள்ள போலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், செம்மையா இருக்கும். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, உள்ள வந்தோடனே ஒரு பயங்கரமான ஒரு கிரீனரி வைப்ஸ்ங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ், மரம், மாடு, கோழி சத்தம் இதெல்லாம் தான் வந்து கேட்டுட்டு இருக்கு. நம்ம சென்னை மாதிரி ஒரு பிஸியான சிட்டில இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன். கண்டிப்பா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா இந்த லொகேஷனை மிஸ் பண்ணக்கூடாது. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல குழந்தைங்க இருந்தா கூட கண்டிப்பா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான வீக்கெண்ட் கேட்வே தான். ரேட்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஹை காஸ்ட்லாம் கிடையாது. மினிமல் காஸ்ட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெக்கேஷனாவே நீங்க பிளான் பண்ணலாம். இதுதான் வந்து அவங்களோட ரிசப்ஷன். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கார்லாம் பார்க் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து உங்களோட செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க. உங்களோட புக்கிங் ஐடிஸ்லாம் நீங்கள் காமிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அவ்வளோ ஆக்டிவிட்டீஸும் இந்த ரிசார்ட்டில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்விம்மிங் பூல், ஒரு சின்ன வாட்டர் ஃபால், ஒரு பம்ப் செட்டு அண்ட் ஒரு லேக் ட்ரையல். நம்ம வாக் பண்ணி போகலாம் ஃபார்மில். மாட்டு வண்டியில் ஒரு ரைடு அண்ட் பழையங்காலத்து இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பாட்ரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பல்லாங்குழி விளையாடுறது அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சாப்பாடெல்லாம் கூட நம்மளுக்கு வந்து தள்ளு வண்டியில தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். மகாபலிபுரத்துல வடக்கம்பாடி அப்படின்ற இடத்துல தாங்க இந்த ரிசார்ட் இருக்கு. கார் பார்க்கிங்லாம் இருக்குங்க. இங்க சைட்ல நிறுத்திக்கலாம். உள்ளேயும் உங்களுக்கு கார் பார்க்கிங்லாம் தாராளமா நிறுத்திக்கலாம். செக்இன் பண்ண உடனே உங்களுடைய லக்கேஜஸ் கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க. அண்ட் உள்ள என்ட்ரானோடனே ஒவ்வொன்றும் என்னென்ன இடம் அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பாக்குறது பேர் வந்து பெரிய வீடு அண்ட் தெப்பக்குளம் அந்த சைடு இருக்கு. இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போகும்போது கண்டிப்பா அதை பார்க்கலாம். அண்ட் இங்க இருக்கிற காட்டேஜஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காட்டேஜஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை கப்பலா வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான காட்டேஜஸும் இருக்கு. நீங்க ஒரு பெரிய ஃபேமிலியா வரீங்க, பெரிய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா வரீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த காட்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 பெட்ரூம்ஸ் இருக்கிற மாதிரியான காட்டேஜ்ங்க. இதுதான் தெப்பக்குளம். அதாவது நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல தெப்பக்குளம் ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம இந்த கோவில் எல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி இருக்குல்ல. தள்ளுவண்டிலாம் ரெடியா இருக்கு. இது சாயந்தரம் வரும் 4 மணிக்கு மேல. ஸோ இதுதான் வந்து லஞ்ச் ஏரியாங்க, ரெஸ்டாரண்ட் ஏரியா. So many people are staying here. ரெஸ்டாரண்ட் ஏரியாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஏங்கப்பா, இங்க மெனுலாம் பயங்கரமா இருக்கு. அமிர்தம் ரெஸ்டாரண்ட்டுங்க உங்களோட பேரு. ரேட்ஸ் ஓகே தான். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம மத்தியானம் செக்இன் பண்றதுனால இந்த மீல் நம்மளுடைய பேக்கேஜ்ல கவர் ஆகாது. நீங்க டைரக்டா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பில்லில் சைன் பண்ணிட்டு நீங்க செக் அவுட் பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான மோர்,
பியூராக இருக்கும். பால்லாம் நம்ம மாட்டு தொழுவெல்லாம் பார்த்தோம்ல, ஸோ இங்கேயே ரெடி பண்ண பாலில் தான் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்காடி. ஆஹா, இன்னும் மசாலா சொல்லியிருக்கலாமோ. அவங்களுடைய ஃபுட் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம பழைய ஸ்டைல்ல சாங் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஃபுட்டு சாப்பிட்டோங்க. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். பிரியாணி, அப்புறம் ஒரு மோர், அப்புறம் என்னது ஒரு தவா ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 700 கிட்ட ஆச்சு. ஃபுட்டு வேற லெவலுங்க, பயங்கர ஆத்தென்டிக்காக ஒரு கிராமத்து சமையல் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருந்து செம்மையாக இருந்தது. ஒரு கிராமத்து ஸ்ட்ரீட் மாதிரி பார்த்தீங்களா இல்லை, அப்படியே ஒவ்வொரு காட்டேஜஸ் ஒவ்வொன்றா இருக்கும். ஸோ நம்மளுடைய ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 208. இந்த கீ கார்டெலாம் இல்லை, ஸோ நம்மளுடைய சாவி மாதிரி தான். ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மாதிரி சம்டைம்ஸ் மாட்டிக்கும், எல்லாமே மாட்டிக்கும். ஓப்பன் ஆயிடுச்சா? இது வந்து வாஷ்ரூம். பேசிக்கா எல்லா ஹோட்டல்ஸ்லயும் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கெட்டில் அவைலபிளா இருக்கு. வாஷ்ரூம் நீட்டா இருக்குல்ல. அண்ட் ஒரு ஓட்டு வீடு ஸ்டைலு. மேட்ச் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு, ஃபைனல்ஸு. இங்கே தான் உட்காந்து பார்க்க போகிறோம். ஏசி இருக்கு அண்ட் கம்ஃபர்டபுளான பெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லக்கேஜ்லாம் நிறைய வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கபோர்டு இருக்கு. நல்ல பெரிய மிரருங்க, சூப்பராக இருக்கு. ட்ரெடிஷ்னலாக இருக்கு. ஃபுல்லாக உட்டன், எல்லாமே உட்டு. சூப்பராக இருக்கு. ஒரு பழைய ஸ்டைலில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவினிங்காக நம்ம வந்து ஒரு 4:30க்கு ஒரு சூப்பரான பம்ப் செட்டுக்கு போக போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களை ஈவினிங் மீட் பண்ணுறோம். ஓகே. வணக்கம். நீதிடா நேர்மடா காதம் பட்டா. பின்னாடி நாய் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு 1.5 hours ரைடில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் தீம்டு ரிசார்ட். இந்த ரிசார்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் வில்லேஜ் ரிசார்ட். பர் டே இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5500 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் எங்களுக்கு ஆச்சு. அண்ட் இதில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடட். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இங்கே உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. லைக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பு செட்டில் நம்ம வந்து குளிக்கலாம், ஃபார்ம் வாக் போகலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் லைக் பாட்ரி, அதுக்கப்புறம் வந்து இந்த கை இதுலலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். அண்ட் ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசார்ட், வெரி வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுட்டுமே இங்கே சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை வந்து நாங்கள் அகோடா ஆப்பில் புக் பண்ணியிருந்தோம். சொன்ன மாதிரி 1 டேக்கு 5500 வித் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டைரக்ட் லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதுதாங்க அந்த பாட்ரிலாம் செய்கிற இடம். ஸோ நம்மளே வந்து இங்கே வந்து அந்த கையில் வந்து அந்த மண் பானைலாம் செய்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஏற்கனவே அங்கே 2-3 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ நமக்கு அங்கே டைம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் போன முறை வந்தப்போ எடுத்த காட்சிகளை நாங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கயிற்று கட்டலுங்க. இப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம இது மேலே வச்சு சாப்பிட்லாம், மேலே உட்காந்துக்கலாம். நைட்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் எப்பயுமே ரெடியாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு, தெரியுதுங்களா? தள்ளு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த தள்ளு வண்டியில் தான் வந்து இப்போதைக்கு ஈவினிங் வந்து காஃபி, டீ, ஸ்நாக்ஸ்லாம் ரெடி ஆகும். அண்டு நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டின்னர் ரெடி ஆகும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெஸ்டாரண்ட்குள்ளேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு பம்பு செட்டுக்கு போக டைம் ஆகுது. மணி ஆயிடுச்சுல 5:30. ஆள் வந்துடுவாங்க கூப்பிட்டு போவோமா? இங்கே பாருங்களேன், ரூம் வாசல்லையே வந்து பைப் வச்சுருக்காங்க. இந்த யூஸ்வலாக வீட்டு வாசலில் கால் கழுவிட்டு போகிற மாதிரி, தண்ணி மட்டும்தான் வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீஷியராக உட்கார்ற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் ஏசியா? ஓ இதுவா? ஸோ லீஷியராக உட்கார்ற மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, பம்பு செட்டு குளியலுக்கு போவோமா? தரமாக இருக்கும். ஷட்டில் கோட் இருக்கு பார்த்தீங்க, வருவோம், நைட் வருவோம். ஸோ முன்னாடி போகிறார் இல்லையா, அவர் தான் நம்ம ஆக்டிவிட்டி மேனேஜர். ஸோ எங்கே போகிறதாலும் அவர் கூப்பிட்டு போவார். இடம் பார்த்தீங்களா, ரிசார்ட்டோட நேம்க்கு ஏற்ற மாதிரி மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே தெரியுறது பார்த்தீங்கன்னா, அந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஃபார்ம் காட்டேஜு. அங்கே வந்து உங்களுக்கு என்னென்னா, அங்கே உங்களுக்கு வைஃபை ரூம் சர்வீஸ்லாம் இருக்காது. ஸோ அது ஒரு மேட்ரு இருக்குது. உங்களுக்கு வைஃபைலாம் வேண்டாம், ஸோ ஒன் டே வந்து நம்ம அப்படியே டிஸ்கனெக்டடாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த காட்டேஜ் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஆப்ஷன் காட்டும். பம்பு செட்டு குளியலுங்க, வயல்வெளிக்கு நடுவில், வேற லெவல்ல. பாருங்க, இங்க உயர தண்ணி அது அப்படியே இங்க விழுந்து பக்கத்துல இருக்கிற இந்த கிணறுக்கு போயிடுங்க. சூப்பர்ல. ஓகே, ஆரம்பிப்போமா? ஓகேங்க, ஒரு சூப்பரான பம்பு செட்டு குளியல் முடிஞ்சு. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு 1/2 hourல இருந்து 45 minutes கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் இல்ல, 1/2 hour 1/2 hourல இருந்து 45 minutes கொடுக்குறாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. வந்தீங்கன்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க. எல்லா ரூமுக்கும் வந்து அவங்களே வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன டைம் வேணும்னு சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சன்செட் டைம்ல எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அண்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்விம்மிங்லாம் போடுவோம்ல, இந்த மாதிரி சிந்தட்டிக் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்க காய வைக்கும் போது சீக்கிரமா உங்களுக்கு காஞ்சிடும். அண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், நம்ம ரூம் வெளியில வந்து இந்த மாதிரி காய வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த பழைய காலத்துல இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு மார்னிங் இதே இடத்துல வயல்வெளியில இதே மாதிரி ஃபார்ம் வாக் ஒன்று கூட்டு போவாங்க, அதுவும் பார்க்கலாம்.
இப்போ அடுத்தது வந்து நம்ம எங்க போகலாம்? இதுவா ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சா ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு ரூமுக்கு போவோம். ஓகே. ஸோ கன் ஷூட்டிங், ஆர்ச்சரி ரெண்டுமே இருக்குங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். நீ ட்ரை பண்றியா? ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும், 4 to 6 அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு போயிடலான்ற ஒரு ஐடியா. ப்ளூலியா? அது எங்க இருக்குன்னு நீங்க காட்டுறாங்க. ஸோ இது 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 3 தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நைஸ், தேங்க்யூ. ஸோ இவர் நம்மளை டீச் பண்ணுவார். பெர் ஹெட் 3 கன் ஷாட்ஸ் கொடுப்பாங்க. இது நம்ம ஒரு ட்ரை பண்ணிக்கலாம் 2-3 டைம்ஸ். நைஸ்ல. அண்ட் கிட்ஸுக்கு வந்து இங்கே கிட்ஸுக்கு தனியாக இது வச்சுருக்காங்க. ஓகே, சூப்பராக இருந்ததா? ஆர்ச்சரி ஷூட்டிங் ரெண்டும் முடிச்சிட்டோம், தெப்ப குளம் முடிச்சிட்டோம். இல்லை என்ன பம்பு காஃபி அங்கே கடை போட்டிருப்பாங்க, போவோமா? அண்ட் இங்கே பாருங்க, நம்ம சொன்னோம்ல இந்த துணி காய போடுறதுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருவாங்க. நீங்கள் குளிச்ச துணியெல்லாம் இங்கே காய போட்டுக்கலாம், நைட் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். காஃபி உனக்கு? டீயா? எனக்கு காஃபி. ஓகேங்க, இங்கே வந்து காஃபி டீ இதெல்லாம் இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்கிக்கலாம். அந்த மிக்சர்ல அது பண்ண முடியுங்களா? வேணாம், 5 பீஸ். அண்ட் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி இருக்கு. பேமெண்ட் வந்து நமக்கு வந்து நம்ம ரூம் நம்பர் சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம பே பண்ணும்போது செக் அவுட் பண்ணுவோம், பே பண்ணிக்கலாம். இங்கே காஃபி ஆர்டர் பண்ணிக்கலாம். கைத்து கட்டலுங்க. ஸோ இது மேலே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே பக்கத்தில் தெப்பக்குளம் தான், நம்ம அதுக்கப்புறம் குளிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வரும், ஒரு ஃபால்ஸ் செட்டப் மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். பின்னாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பேடி ஃபீல்டு மாதிரி இருக்கு. பாருங்க, சூப்பர்ல, வேற லெவலுங்க, சூப்பரா இருக்குங்க. என்ன வியூ பாருங்க, வாவ், செம்மங்க. நாளைக்கு மார்னிங் ஃபார்ம் வாக் இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். அங்கே பாட்ரி பண்ணுவாங்க. அண்ட் இந்த பொய்க்கால் குதிரை இது முடிஞ்சால் நம்ம ஒரு 6 மணி அந்த டைமில் வந்து பண்ணுவோம். கிட்ஸுக்கெலாம் இங்கே அந்த ப்ளே ஏரியா மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு காஃபி வந்துருச்சுங்க. ஸோ எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த பழையங்காலத்து ஸ்டைலில் அதே மாதிரி இருக்குல்ல, அந்த எல்லாரும் வெளியில வந்து அந்த காலத்துல அந்த ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு கைத்துக்கட்டில் போட்டு எல்லாம். ஃபில்டர் காஃபி அது? இது ப்ரூடா? ஃபில்டர் காஃபி தானே இது? ஸோ அசார்டட் பஜ்ஜீஸ் வந்துச்சு. என்னென்ன இருக்குது இதில்? இதில் வந்து ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் சில்லி. ஓ சூப்பர், சட்னியோட சூப்பராக இருக்கு. நல்லா சூடாக இருக்கு, கை வெந்துடும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்களா? என்னன்னா இன்னைக்கு இங்கே ஏதாவது கல்ச்சுரல் ஷோ நடக்கும், அதனால இங்கே சேர்ஸ் போட்டிருக்காங்க. முடிஞ்சா வருவோம். அது ஏன்னா மேட்ச் இருக்குல்ல இன்னைக்கு, ஸோ மேட்ச் பார்ப்போம். நடுவில் வந்துட்டு கொஞ்சம் என்னென்ன இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வருவோம். சன்செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வியூ சூப்பராக, இங்கே மேலே ஒரு வியூ ஒன்று இருக்குங்க, அது போய் பார்த்துட்டு வரலாம். இந்த வியூவை கொஞ்சம் மேலே இருந்து பார்ப்போமா?
நீ ஏறி வரும்போது பார்த்து வா. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த ரிசார்ட் வந்து ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டட் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சின்ன சேஞ்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் இப்போ தான் வந்து காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் இங்கே சாப்பிட்டோம். பில் கொடுத்துருக்காங்க, நான் பில் காட்டுறோம். இது வந்து ஆக்சுவலி என்னன்னா 2 காஃபி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளேட் பஜ்ஜி. அது வந்து ஒரு மிக்ஸ்டு பஜ்ஜி மாதிரி. ஸோ பொட்டேட்டோ, 6 பீஸ் இருந்தது, சின்ன சின்னதா. பொட்டேட்டோ, ஆனியன், வாழைக்காய் பஜ்ஜி மிக்ஸ்டா கொடுத்தாங்க. அது 5 பீஸ். ஓகேங்களா? அது நீங்க இப்ப பாத்திருப்பீங்க இந்த பஜ்ஜி பிளேட் அண்ட் காஃபி டீயோட சைஸ் என்னன்னு. அது வந்து எங்களுக்கு 331 rupees பில் பண்ணிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஓவரா ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு ரிசார்ட்ல வந்து காஃபி குடிக்கிறோம்னா ஓரளவுக்கு ரேட் இருக்கும்னு தெரியும். பட் 70 rupees பர் காஃபி வந்து கொஞ்சம் அதிகம். அண்ட் ஆல்சோ பஜ்ஜி சைஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் இருந்தது. அதுக்கு இவ்வளவு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அது அதான் ஒரு தீமா அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்க உள்ள ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு ஃபீல் பண்றோம். மற்றது எல்லாமே ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நம்ம பே பண்ண காஸ்ட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா தான் இருக்கு. பட் இந்த ஃபுட் ரேட்ஸ் மட்டும் என்னால ஒத்துக்க முடியல. பிகாஸ் நாங்க லஞ்சுமே வந்து வி ஃபெல்ட் என்னன்னா நம்ம ஒரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க சார்ஜ் பண்றது வந்து கொஞ்சம் ஹையா ஃபீல் ஆச்சு மத்தியானம். பட் நாங்க வந்து அப்பதான் வெக்கேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீல் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கிட்டோம். பட் இப்போ அடுத்தடுத்து பில் வரும்போது கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா இந்த பில் வந்து கொஞ்சம் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க வந்து ஒரு 100, 150, ஏன்னா 2 காஃபி ஒரு பிளேட் ஸ்நாக்ஸ்னா அவ்வளவுதானே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 331 சொன்னோன்னா சாரோட மூஞ்சி நீங்க பாத்துருக்கணும். கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சோ அது ஒண்ணு மட்டும் நான் நினைச்சேன் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கிட்ட வரும் அப்படின்னு நினைச்சேன். யூஸ்வலா அப்படிதான் வரும். சரி பரவாயில்ல, ஓகே, ஏதோ ஒரு வாட்டி வரும். இல்ல அதான் இது வந்து ஒரு நம்ம இப்போ வெக்கேஷன் அப்படின்னு வந்தாலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் தான். பட் ஸ்டில் இது வந்து இங்க நான் இதை எதிர்பார்க்கல. பிகாஸ் ஐ திங்க் நாங்க ஃபியூ இயர்ஸ் பேக் நாங்க ஆல்ரெடி இங்க வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து காஸ்ட் கொஞ்சம் ரீசனபிளா இருந்த மாதிரி ஃபீலிங். இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் மேட்டர். ஓகே, எப்படி வியூ எப்படி இருக்குன்னு? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குல்ல? பிடிச்சிருக்காரு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து நம்ம அங்க கல்ச்சுரல் ஷோ இருக்குன்னு சொன்னோம்ல, நம்ம முடிஞ்சா போலாம். ஆக்சுவலி போலாம் நம்ம. பட் இன்னைக்கு மேட்ச் இருக்கிறதுனால நாங்க மோஸ்டா போக மாட்டோம் ஃபைனல்ஸ்ல. ஸோ அதனால இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனா வந்து மேட்ச் பார்க்க உட்காந்தோம்னா வெக்கேஷனுக்கு வந்து நீ மேட்ச் பார்க்கறியான்னு வேற கேட்பாங்க. ஸோ ஃபியூ கிளிப்ஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்க வரும்போதும் இதே மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஷோ இருந்தது. நான் உங்களுக்கு அதையும் ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. இப்போ அடுத்தது வந்து ஷட்டில் விளையாடுவோம். இங்க விளையாடுறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. பேட் இருக்கா? ஷட்டில் பேட்டு, ஷட்டில் பேட்டும் இருக்கு. இங்க வந்து இந்த ரிங்கு போடுற மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம கரெக்டா தூக்கி அதுல போட்டா அதுல மாட்டுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த போர்டு காட்டேன். இதுல வந்து இந்த ஹூக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நம்பர்ஸ் எல்லாம். நம்மளே கேம உருவாக்க வேண்டியதான், எத்தனை பாயிண்ட் அந்த மாதிரி போடுவோமா. இங்க இருந்து வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கலாமா? ஐயோ 35 வெரி குட், அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த கேம்லாம் இருக்கு. இதுக்கு அந்த ஒரு டைஸ் மாதிரி ஒன்று இருந்தது, அது அந்த சைட்ல இருந்தது. ஷட்டிலு, அப்புறம் இதோ பேட் பால் இருக்கு, விளையாடிக்கலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸாலாம் வந்தீங்களா சூப்பரா இருக்குங்க, நல்ல டைம் பாஸ். நைட்ல கூட நீங்க விளையாடிக்கிட்டே இருக்கலாம். சத்தம் கேக்குதா? அந்த கல்ச்சுரல் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், காமிச்சிட்டு நைட்டு டின்னர்ல மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த டீம் பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது பண்ண அதே டீம் தான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்காங்க. உங்களுக்கு ஃபியூ கிளிப்ஸ் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ இன்னும் சூப்பரா இருந்தது, அது உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்றேன். இந்த
இந்த காட்சிகளும் நாங்க போன முறை வந்திருந்தப்போ எடுத்தது. ஸோ வெளியில கயிற்று கட்டில் ஆப்ஷன் இருக்கு, வேணும்னா நீங்க வெளியில உட்காந்துக்கலாம். வெளியிலேயே ஃபுட் ஆப்ஷன் இருக்கு, சமைச்சு கொடுப்பாங்க. இட்லி, தோசை, கறி தோசை நிறையா. இங்கே உட்காந்துக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க வெளில உட்காந்துக்கலாம். உள்ளேயும் ரெஸ்டாரண்ட் இருக்கு, உங்களுக்கு வேணா நீங்க உள்ளே ஏசியில போய் உட்காந்துக்கலாம். பட் இப்போ உள்ள சர்வீஸ் இருக்கான்னு தெரியல, நம்ம பார்ப்போம். இங்கே உட்காந்து நம்ம நல்லா இருக்குல்ல இங்க. சரி, இப்பயே இந்த பக்கம் உட்காந்துக்கோ, கயிற்று கட்டிலே உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க பாருங்க, தள்ளுவண்டி கடையில் என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. கொத்து பரோட்டா தரமா போடுறாருல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இது நல்ல ஐடியா தான் ஆக்சுவலி. இந்த நடுவில் இந்த மேட்ரு மூவ் பண்ணிக்கலாம், செம்மையா இருக்கு. ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு, அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரூம் நம்பர் மட்டும் சொல்லிட்டா போதும். எதை நீங்கள் இங்கேயே பே பண்ணிடலாம், இல்லை உங்களுடைய பில் கடைசியாக நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, பரோட்டா, இட்லி ரெண்டுமே செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கும். சால்னா வச்சுருக்காங்க அண்டு ரைத்தா. சூப்பர். கயிற்று கட்டலில் உட்காந்துக்கிட்டு டின்னர் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலிஸ் உட்காந்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பரான ஒரு லொக்கேஷன். ஓகேங்க, டின்னர் முடிச்சிட்டோம், செம்மையாக இருந்தது. பார்த்துருப்பீங்க, கொத்து பரோட்டா இந்த மேட்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஆத்தென்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கும். அவங்க செஞ்ச விதமும் சரி, அதோட டேஸ்ட்டும் சரி, சூப்பராக இருந்தது. பேமெண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது நாங்கள் வந்து அங்கேயே பே பண்ணிவிடுவோம். கியூஆர் ஸ்கேன் இருக்குது, கார்ட் மிஷினில் பே பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது கூட பே பண்ணிக்கலாம். இட்ஸ் உங்கள் விஷ். நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் வாக்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பம்பு செட் போனோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வழியாக நமக்கு கூப்பிட்டு போவாங்க, ஒரு வாக் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுறது இதெல்லாம் சம்டைம்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்கள் நாளைக்கு மார்னிங் போவோமா அப்படின்னு எங்களுக்கு தெரில, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ரிசார்ட்கே வந்தோம். மொரோவர் இன்னைக்கு மேட்ச் நடக்குதுல்ல, ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் படுப்போம். நாளைக்கு மார்னிங் போவோமான்னு தெரியல. ஒரு வேளை நாங்கள் நாளைக்கு மார்னிங் போகலன்னா, இதுக்கு முன்னாடி வாட்டி நாங்கள் வந்திருந்தப்போ நாங்கள் போயிருந்தோம், அதோடைய கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வாக் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து மாட்டு தொழுவம்லாம் இருக்குது, நம்ம வரும்போது பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங் டைமில் போனீங்கன்னா அந்த பால் கறக்கிறத பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேபி நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. நீங்கள் மாடுங்களுக்கெல்லாம் கூட இந்த வைக்கோல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஃபீட் பண்ணலாம், உங்களுக்கு அது கூட அவைலபிளாக இருக்குது. நாங்கள் மார்னிங் ட்ரை பண்ணுறோம், முடிஞ்சால் அங்கேயும் பார்க்குறோம். ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு மார்னிங் ஃப்ரீ, பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு வந்து இந்த பேக்கேஜ்லேயே இருக்குது. நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஓகே. ஹலோங்க, குட் மார்னிங். மணி ஒரு 6:45 இருக்கும். ஆக்சுவலி ஒரு 7 மணிக்கு தான் இந்த ஃபார்ம் வாக்குக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, அந்த பெரிய வீடுன்னு சொல்லுவோம்ல, ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிற இடம்.
அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளு வண்டியில் காஃபிலாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐ கெஸ் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வரும்போது. தெப்பக்குளம் பார்ப்போமா? பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அங்கே பாருங்க. இங்கே தெப்பக்குளம் வரும்போது நீங்கள் அகெயின் ஸ்விம்மிங் பூல் பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து அந்த சிந்தட்டிக் கிளாத் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா இங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் அதை கொண்டு வந்துடுங்க. பாருங்க, எல்லாமே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு பழையங்காலத்து ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு ரிசார்ட் வந்த ஃபீல் இருக்காதுங்க. பழைய ஏதோ கிராமத்துக்கு வந்து பழையங்காலத்து ஸ்டைலில் இருக்கிற ஃபீல் தான் இருக்கும். அண்ட் அந்த சைடு போய் பார்ப்போம். அதாவது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இயற்கையோட இயற்கையாக ஒன்றி இருக்க வேண்டியதாங்க. பாருங்க எவ்வளோ வாத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க. காலையிலேயே இங்கே சேவல் ஒருத்தர் இங்கே இருக்காரு பாருங்க. குட்டி வாத்து நடுவில் ஒன்று இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்துங்க இவங்களே இங்க வந்து ஃபார்ம் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து மார்னிங் நீங்க வந்து ஃபார்ம் வாக் போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா காலையில இங்க ஒரு இந்த இடத்துல அசம்பிள் ஆக சொல்லிடுவாங்க. இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மேனேஜர் இருப்பாரு. ஸோ அவர் ஒருவர் மார்னிங் 7 o'clock இருந்து தான் அந்த ஃபார்ம் வாக் இருக்கும். ஃபார்ம் வாக்னா பின்னாடி தெரியல இந்த பேடி ஃபீல்ட். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அங்கே ஒரு லேக் இருக்கும். ஸோ அது வழியாக அப்படியே போயிட்டு திரும்ப அப்படியே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த ஃபார்ம் வாக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வாக்லாம் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம், நான் முடிஞ்சா நான் இப்போ போகிறேன் அவங்களோட. இதெல்லாம் என்ன வான்கோழியா என்ன இது தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பெரிய ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு செம்ம இடங்க. வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அங்கே மேலே ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், சன்செட்டில் பார்த்தோம். இப்போ ஒரு சன்ரைஸில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இடம் எல்லாமே வந்து இந்த ரிசார்ட்குள்ளேயே இருக்கிற இடம் தான். இந்த ஃபார்ம் வாக் சொன்ன இடம் இது எல்லாமே வந்து ரூம்ஸ் பக்கத்தில் இருக்கிற இடம் தான். ஸோ பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம். ரூம்லேருந்து அப்படி 10 அடி இப்படி எடுத்து வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். அண்டு இந்த ஃபார்ம் வயல்வெளிக்கு நடந்து போகிற வழியில் தான் இருக்குது இந்த வியூ பாயிண்ட். மேலே இந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பாருங்க, ஸோ ஃபார்ம் வாக் வந்து டைம் ஆயிடுச்சு. அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு டீம் போயிட்டாங்க.
நாங்கள் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் காட்டுறோம், இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, ஃபார்ம் வாக் எப்படி போவாங்கன்னு காட்டுறோம். நாங்கள் ஃபுல்லாக போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போன அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வாக் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? இதோட ஸ்டார்டிங் டைம் வந்து 7 AM அவங்கள அந்த கூட்டிட்டு போறவர் வந்து ரெடியா இருப்பாரு. ஸோ கரெக்டா 7 AM அவங்க சொல்ற இடத்துல நம்ம அசம்பிள் ஆயிடணும். அங்க இருந்து அவங்க வந்து அப்படியே நம்மள கூட்டிட்டு போவாங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு 1/2 hour ஆகும். 7 o'clock நீங்க போனீங்கன்னா ஒரு 7:30 7:35 நீங்க வந்துடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்ல ஒரு வாக் போயிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் இப்போ நம்ம இருக்கிற சிட்டில. அதனால வந்து இதெல்லாம் இங்க வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் வந்து அறுவடை சொல்லுவாங்கள்ல, எல்லாம் ஏதோ ரெடி ஆகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வரும்போது சூப்பராக அந்த நெல்லெல்லாம் கையில் கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோஸ்லாம். இந்த தண்ணி போகிற இடம் பாருங்கள், இதுதான் தண்ணி சப்ளை வருது. நான் நினைக்கிறேன் அது நெல்லுன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிறது. நம்ம ஒரு தடவை பக்கத்தில் போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஆமாங்க, இது எல்லாமே நெல்லு தாங்க. செமல்ல. நாங்கள் போன முறை போகும்போது எடுத்த வீடியோஸும் இதில் ஆட் பண்ணுறோம், பாருங்கள். ரெசார்ட்குள்ளேயே ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கு, நீங்க அதுல கூட போய் குளிச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மாடுங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்றதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க, ஃபார்ம் வாக் முடிச்சுட்டு திரும்ப ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, இதில் நம்மளுடைய இதை பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் போட்டுக்கலாம், லஞ்ச் இல்லை ஏதாவது ஒரு மீல், லஞ்ச் இல்லை டின்னர் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போவோம், பிரேக்ஃபாஸ்ட் மெனுன்றதை பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி தள்ளு வண்டியில் வந்து காலைல காமிச்சேன்ல டீ காஃபிலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இங்கே வச்சுருக்காங்க டீ காஃபி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கேயும் வாங்கிக்கலாம், இல்லை உள்ளேயும் வாங்கிக்கலாம். ஸோ இதாங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியா. இங்கே வந்து நம்ம இந்த பாட்ரி செய்கிறதுலாம் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் அந்த பாட்ரி ஸ்பேஸு. இங்கே தான் வச்சு நமக்கு அந்த மண்பானை செய்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே போகும்போது எடுத்துக்கலாம். என்ன டிசைன் வேணுமோ அவரே உங்களுக்கு சொல்லுவார் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு கைப்பிடிச்சி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அண்டு இங்கே பாருங்க, இந்த பொய்க்கால் குதிரை தானே இது, பொய்க்கால் குதிரை. ஸோ இதுவும் நீங்கள் எடுத்து சும்மா டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ள பாருங்க பல்லாங்குழி, இங்கே காட்டுங்க. ஸோ பல்லாங்குழி விளையாடுறதுக்கான அந்த ஐட்டம், இந்த நம்ம பழைய ஸ்டைலில் நம்ம என்னென்னலாம் விளையாடுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த கேம் நம்ம எல்லாரும் இந்த வருஷங்களுக்கு முன்னெல்லாம் விளையாடிருப்போம். இதெல்லாம் போட்டு கோலியா, பட் இது கேம் பேர் என்ன?
கோலி தான், பட் இதுக்கு ஏதோ பேர் இருக்கும்ல. சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அண்ட் இன்னும் இருக்குமே சில ஐட்டங்கள். இங்க பாருங்க, பம்பரம். எத்தனை பேருக்கு பம்பரம் விட்டுருக்கீங்க? நான் சின்ன வயசுல விட்டுருக்கேன், பட் இப்போ சுத்துதான் பாப்போமா. நீ போட்டிருக்கியா பம்பரம்? நான் பம்பரம் விட்டுருக்கேன். நல்லா டைட்டா கட்டணும் இத. பாப்போம் சுத்துதான்னு. ரோமா நாங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி பிளேயர்ன்ற மாதிரி. எடே பிரேக்ஃபாஸ்ட் போமா உள்ள. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் செஷனுங்க. இந்த சைடில் தான் வந்து நமக்கு பஃபே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜூஸு, ஃப்ரூட்ஸு, இது ஷாப்போஸ், கெலாக்ஸ், ஹாட் மில்க், கோல்ட் மில்க் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஜாம், ஒயிட் சுகர், கருப்பட்டி ரெண்டுமே வச்சுருக்காங்க. ரைட்ஸு, வீட் ஹல்வா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது என்னதுங்க, ரேவா மெதுவடைங்க, சூப்பர். பட்டர் வெஜிடபிள், இட்லிஸு, பொடி, போக மில்லட் பொங்கல் ரெண்டுமே இருக்குது. இது வந்து பூரி பொட்டேட்டோ மசாலா சூப்பரில். இது வந்து உங்களுக்கு தனியாக டிஃபன் சாம்பாருங்க, டிஃபன் சாம்பார் வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு சட்னிஸ், இங்கே வந்து பீர்க்கங்காய் சட்னி ஒன்று வந்து இந்த சட்னி கோகனட் சட்னி. இங்கே தோசை வரும். ஸோ இந்த இடத்துல தோசை மிஸ்ஸிங்கு, தோசை இப்போ வரும். அண்ட் அது தனியாக உங்களுக்கு வந்து டீ, காஃபீஸ் இங்கே இருக்குது. இது வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட் இந்த பேக்கேஜில் கவர் ஆகிடும். சூப்பர்லங்க. இது வந்து பட்டர் வெஜிடபிள்ஸ். ஸோ ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இதோட எங்களோட ஸ்டே முடிஞ்சது. ஆக்சுவலி 12 o'clock செக் அவுட். நாங்கள் வந்து 11 o'clockே செக் அவுட் பண்ணுறோம், கொஞ்சம் ஏர்லியாக. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். பாய்.